குருப்யோ நமஹா, நமோ நமஹா. இன்றைக்கி ஒரு நல்ல நாள். ஏன்னாக்க நிறைய பேர் நிறைய நாளாக அஷ்டாவக்கர கீதா, அஷ்டாவக்கர சம்ஹிதா எடுக்க சொன்னீர்கள். இன்றைக்கி நல்ல நாள். இன்றைக்கி அதுக்கு டைம் வந்திருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். ஏன்னாக்க ராமகிருஷ்ண பரமஹம்சர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச கிரந்தம் புக்கு இது. விவேகானந்தர்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பார், இதை படி படி படின்னு. ஸோ நம்ம எதை மாதிரி விஷயத்தை படிக்க போகிறோங்கிறது புரிஞ்சுட்டேன்னா ரொம்ப சந்தோஷப்படுவேள். ஸோ அஷ்டவக்கர அப்படின்னா என்ன? அஷ்டனா 8, வக்கரன்னா குறுக்கட்னஸ், விளைஞ்சிருக்கிறது. 8 இடத்துல அவரோட உடம்பு விளைஞ்சிருக்கிறதுனால அவருக்கு பேர் அஷ்டவக்கரர் அப்படின்னு பேர். இந்த கிரந்தத்துக்கு பேர் அஷ்டாவக்கர கீதா அல்லது அஷ்டாவக்கர சம்ஹிதான்னு பேர். அஷ்டவக்கரோட அம்மா பேர் சுஜாதா. அப்பா பேர் கொஞ்சம் பாட்ட பேதம், டிஃப்ரெண்ட் புக்கில் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்கு. கஹோலர் அப்படின்னு இருக்குது, கஹோதர் அப்படின்னு இருக்குது. இந்த கஹோலர் என்ற தாய்க்கும் தந்தைக்கும் சுஜாதா என்ற தாய்க்கும் பிறந்தவர் தான் அஷ்டவக்கரர். சுஜாதான்னா என்ன மீனிங்? நன்றாக பிறந்தவள் அப்படின்னு அர்த்தம். நல்ல பிறப்பை உடையவள்னு அர்த்தம். சுஜாதா. அதனால தானே இந்த மாதிரி குழந்தை கிடச்சிருக்கு, ஒரு ஞானி குழந்தை கிடச்சிருக்கு இல்லையா, அஷ்டவக்கரர். கஹோலர் அப்படின்னு அர்த்தம். கஹோலனாக்க கடலை போல பரந்த அப்படின்னு அர்த்தம். கடலை போல பரந்த ஞானம் உடையவர். அஷ்டவக்கரோட அப்பா பெரிய வேத பண்டிதர். எப்போ பார்த்தாலும் வேதம் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு நாள் வேதம் சொல்லும்போது அஷ்டவக்கரர் அம்மாவோட வயத்தில் இருக்கார், கருவில் இருக்கார். ஸ்லிப் ஆஃப் டங்கோ என்னமோ தெரியல, ஒரு தப்பு சொல்லிடுறார். உடனே அவர் கண்டுபிடிச்சிடுறார். அலர்ட்டாக இருக்கார்ல பையன். புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? ஸோ அப்போ அவள் அப்பாவுக்கு ஈக்குவலாக ஹர்ட் ஆகிடுது. என்னோட தப்பே கரெக்ட் பண்ணுறியா நீ அப்படி சொல்லிட்டு ஒரு சாபம் கொடுத்துட்றார். உனக்கு 8 இடத்துல வளைவுகள் ஏற்பட வேண்டும் என்று. ஸோ என்ன எடுத்து இவங்க ரொம்ப வறுமையால் வாடுற ஃபேமிலி. அதனால் இவர் என்ன பண்ணுறார், இந்த கஹோலர் ஜனக மகாராஜோட அரசவைக்கு போய் அங்கே போய் யாச்சகம் பண்ணுறார், ஏதாவது கொடுங்கோ, எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. அப்போ அங்கே வண்டி அப்படிங்கிற ஒரு ஆஸ்தானத்தில் ஒரு கவி அவர் இருக்கார் வச்சுங்களேன், ஒரு புலவர் இருக்கார். அவர் சொல்கிறார் கஹோலரை பார்த்து, நீ தான் எல்லாம் தெரிஞ்சவன, வேதங்களாம் தெரிஞ்சவன் தானே, நம்ம 2 பேரும் ஒரு போட்டி போடலாம். அந்த போட்டியில் நீ ஜெயிச்சேன்னா கேட்குறதெல்லாம் கொடுத்துட்றேன். நீ போட்டியில் தோத்தேன்னா எனக்கு நீ அடிமை. அன்ஃபார்ச்சுனேட்டாக அஷ்டவக்கரோட அப்பா தோத்துடுறார். இப்போ இந்த வண்டி என்ன சொல்கிறாருன்னா, அவள் அப்பா, வண்டியோட அப்பா பேர் வருணனுக்கு நீ அவரை பார்த்துக்கோ, நீ அடிமைனாலும் அவரை பார்த்துக்கோன்னு. ஸோ அஷ்டவக்கரர் பிறந்ததுலேருந்து அப்பாவை பார்த்ததே கிடையாது. எல்லோரும் கேள்வி பண்ணுவாங்க, அப்பாவே இல்லாத பையன், அப்பாவே இல்லாத. ரொம்ப வருத்தம் இருக்கும் அவருக்கு. அவர் 12 வயசாகும்போது ஜனகரோட அரசவைக்கு போகிறார். போகும்போது இவரை பார்த்து எல்லோரும் கேள்வி பண்ணுறாங்க. ஏன்னா அஷ்டகோணல் மங்கள 8 இடத்துல கோணல், அஷ்டகோணலாக இருக்குங்கிறாங்கல்ல, 8 இடத்துல கோணலாக இருக்கிற உடம்பை பார்த்துட்டா உடனே அவர் சொல்கிறாரு, மகாராஜா உன்னுடைய அரசபையில் எல்லாரும் வித்வாங்களாக இருப்பாங்கன்னு நினச்சேன், ஆனால் எல்லாரும் சக்லியர்களாக இருக்காங்க. சக்லியர்கள்னால் என்னது? தே டீல் வித் த ஸ்கின். என்னோட உடம்பை தான் பார்க்குறாங்களே தவிர எல்லாரும் ஆத்மஸ்வரூபங்கிற ஞானம், ஆத்ம ஞானம் இல்லாமல் இருக்காங்களே அப்படின்னோடனே உடனே ஜனக மகாராஜா தெரிஞ்சது ஒரு பெரிய ஞானி. 12 வயசாக இருந்தாலும் என்ன, நீ தான் ஞானி அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட எனக்கு ஆத்ம ஞானம் சொல்லிக் கொடு அப்படிங்கிற. ஸோ நம்ம இதை ஒன்றுன்னா பார்க்கலாம். ஸோ நம்மெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவா. இதை யார் கேட்குறாளோ அவள் கண்டிப்பாக கொடுத்து வச்சவா. இதை கேட்டு அர்த்தத்தை புரிஞ்சுண்டு அதில் தெளிவடைந்தவங்கள் இதுதான் அவங்களுக்கு லாஸ்ட்டு பர்த்து, முக்தி தான். வீடு பேர் நிச்சயம். ஸோ அதனால் நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி கேளுங்கோ, நிறைய பேருக்கு அனுப்பி கொடுங்கோ. ஏன்னா நம்ம பெற்ற இன்பம் இருக்கு இல்லையா, எல்லாருக்கும் பெறணும்ல. நான் பெற்ற இன்பமும் வையகமும் பெற வேண்டும்ல. அதனால் எல்லாருக்கும் அனுப்பி கொடுங்கோ. எது டவுட் இருந்தாலும் தைரியமாக வெக்கப்படாமல் எத்தனை தடவை கேளுங்கோ. எனக்கு எவ்வளோ தெரிஞ்சதோ சொல்லிக் கொடுக்குறேன், தெரியாட்ட நானும் கற்றுன்ட்டு சொல்லிக் கொடுக்குறேன். சரியா? இப்போ முதல் வேர்ட்ஸ் போகலாமா? ஜனக உவாச்ச கதம் ஞானம் அவாப்னோதி கதம் முக்தி பவிஷ்யதி. பிரித்து சொல்கிறேன்.
கதம் ஞானம் அவாப்னோதி, கதம் எவ்வாறு, ஞானம் ஆத்ம ஞானம் என்னோட சொரூபத்தை, அவாப்னோதி அந்த ஞானம் அந்த அறிவு வந்து எனக்கு எப்படி கிடைக்கும், அவாப்னோதி எப்படி கிடைக்கும், கதம் எப்படி, முக்தி, முக்தினா வீடு பேரு, பவிஷ்யதி ஏற்படும். அவர் கிளீனாக தெரிஞ்சு கொடுத்து ஆத்ம ஜானம் இருந்தால் தான் முக்தி கிடைக்கும். அப்போது ஆத்ம ஜானம் எப்படி கிடைக்கும், ஆத்ம ஜானம் கிடைச்சா முக்தி எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. அப்புறம் இந்த ஆத்ம ஜானம் வரதுக்கு என்ன வேணும், வைராக்கியம் சகதம் பிராப்தம். வைராக்கியம் எப்போ கிடைக்கும், எப்படி கிடைக்கும்? ஏன்னா வைராக்கியம் இருந்தால் தான் ஆத்ம ஜானத்துக்கு வருவோம். வைராக்கியம்னா என்னது, எது நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கு உதவுமோ அதில் தான் நான் டயத்தை விடணும், எது உதவாதோ அதை விட்டு விலக வேண்டும். எனக்கு எது வந்து என்னோட சொரூபத்தை ஞானத்தை கொடுக்குமோ அதை தவிர்த்து மற்றதெல்லாம் விடுறதுக்கு பேர் தான் வைராக்கியம். ஏதத் ப்ரூஹி, இதெல்லாம் சொல்லுவீர்களாக, மம பிரபு, பிரபுவே தலைவரே. ஏன்னா அவர் ஆத்ம ஞானி இல்லை, அஷ்டவக்ரர் 12 வயசாக இருந்தானே, இவர் 60 வயசுக்கு மேலே இருந்தாலும் இது வந்து ஃபஸ்ட்டு வேர்ஸ் கரெக்டா. ரெண்டாவது வேர்ஸ் என்னது, அஷ்டாவக்ர உவாச்ச. அஷ்டாவக்ரர் சொல்கிறார், என்ன சொல்கிறார், முக்திம் இச்சசி சேத் தாத்த, முக்திம் இச்சசி சேத் தாத்த, நீ வீடு பேறு அடைய வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்றால், தாத்தனா என்னென்னா குழந்தையே அப்படிங்கிறோம்ல. இவருக்கு எவ்வளோ வயசு, அஷ்டவக்ரருக்கு 12 வயசு, அவருக்கு 60 வயசு மேலே இருக்கும். ஆனால் குரு சிஷ்யனில் வரும்போது அந்த வேர்டெல்லாம் தாத்தன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஏ குழந்தாய், விஷயான் விஷவத் தெஜ, விஷயங்களை புலன் இன்பங்களை விஷம் போல் விட்டுவிடு. ஏன், அந்த விஷயங்கள்லேயே தானே போயின்னு இருக்கு. குழந்தையாக இருக்கும்போது படிப்பு, அப்புறம் வயசான அப்புறம் வேலை, அப்புறம் கல்யாணம், குழந்தை, அப்புறம் அந்த குழந்தைகளை பார்த்துக்கிறது, அப்படியே போயிட்டு இருக்குல்ல. ஆனால் இதில் தான் இன்பம் இருந்ததுனாக்கா எல்லாருமே இன்பம் ஆகிருக்கணுமே, இல்லைல்ல. இதுக்கு பேர் மோகம். மோகம் வந்து இல்லாததில் இருக்கிறதாக நினச்சி கொள்வது. இந்த மோகத்தினால தான் இந்த இன்பங்கள் எல்லாம் இதில் தான் இருக்குது. விளையாட்டில் இருக்குது, கல்யாணத்தில் இருக்குது, குழந்தை பேரில் இருக்குது, பெரிய வீடு வாங்குறதுல இருக்குது, பெரிய கார் வாங்குவதில் இருக்குது, ப்ரொமோஷன் கிடைச்சா இருக்குது, சேலரி இன்க்ரீஸில் இருக்குது. இதெல்லாம் தேவை. ஆனால் இதில் தான் இன்பம் இருக்குது, இதில் மட்டும்தான் இருக்குது, பெர்மனண்ட் நிலையான இன்பம் இருக்குன்னா இல்லை. நிலையான இன்பம் தான் நம்ம சொரூபம். அதை தெரியாமல் வெளியில் தேடுகிறோம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறார் ஞானத்தங்கமே. இந்த மோகம் போகணும், அப்போ விவேகம் வரணும். விவேகம்னா என்னது, எதோட மதிப்பு எவ்வளவோ அது தெரிஞ்சுட்டு அதுக்கு தக்கன மதிப்பு கொடுக்கறது தான் விவேகம். அந்த ஆத்ம ஞானத்துக்கு தான் மதிப்பு கொடுக்கணும். ஸோ இந்த ஸ்லோகம் 2வது வேர்ஸில் அவர் என்ன சொல்கிறேன்னா, எதை விடணும் எதை பிடிச்சிக்கணுங்கிறார். எதை விடணும், முக்திம் இச்சசி சேத் தாத்த, குழந்தாய் நீ வந்து வீடு பேறு அடைய வேண்டும் என்று நினைத்தாய் என்றால், இச்சசினா வேண்டும் என்று விரும்பினால் முக்திம் வீடு பேரை, விஷயான் புலன்பங்களை, விஷவத் விஷம் போல தெஜ விட்டு. அதை விட்டால் போகிறாதா, எதை எடுத்துக்கணும், ஷமா, ஆர்ஜவ, தயா, தோஷ, சத்தியம், பீயூஷவத் பஜ. நார்த் இந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா பீயூஷ்னு பேர் வச்சுருப்பாங்க. பீயூஷ்னா அமிர்தம், சுதாங்கிறோம்ல, அதான் அதுக்கு தான் அர்த்தம். எதெல்லாம் விடன்னு சொல்லிட்டோம், புலன்மைகளை விடு, விஷம் போல விடு. எதை பற்றி கொள்ளு, ஷமா, மன்னிக்கும் தன்மை. ஏன்னா மனசு சஞ்சலமாக இருந்தால் இந்த ஆத்ம ஞானத்தில் புத்தி போகாது. புத்தி சுத்தமாக இருந்தால் தான் இந்த ஞானம் கிடைக்கும். சஞ்சலமாக இருந்தால் கிடைக்காது. ஒருத்தரை பற்றி பகை உணர்ச்சியோ கோபமோ உள்ள இருந்ததுனாக்க புத்தி வந்து சாந்தமாக இருக்காது. அதுக்கு மன்னிக்கும் தன்மை வேண்டும், ஷமா. ஆர்ஜவ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் வேண்டும், நேர்மை வேண்டும். அர்ஜுனன்கிற பேரே இந்த இதெல்லாம் ரிஜ ரூட்டு வந்து, அந்த ரூட் வேர்டு வந்து ரிஜ. தயா, தயானா இந்த கருணை. வாடியரை பயிரை கண்ட போதெல்லாம் மனசு வாடித்துங்கிறார்ல வள்ளலார், அதுதான் தயா. தோஷ, சியர்ஃபுல்னஸ். எல்லாம் என் தலைமையில் தான் இருக்கிற மாதிரி ஒருத்தர் பார்த்தா முகத்தை சிரிக்கவே மாட்டாங்க. நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தேன். ஏன்னா அவருக்கு இப்போ கம்பெனி பேரை சொல்லலை, ஏன்னா ஒருத்தரையும் வருத்தப்பட வைக்கணும்னு ஆசை இல்லை. அந்த ஆள் வந்து ப்ரொடக்ஷன் மேனேஜரு.
அவர் வந்து அவர் சிரிச்சா தீபாவளிம்பாங்க. ஏன்னா தீபாவளிக்கு மட்டும் தான் சிரிப்பார். இல்லைனா அவர் தலையிலே தான் எல்லாம் இருக்குது. இந்த மிஷின் ஒழுங்காக ஓடல, அந்த மிஷின் ஓடலை, இந்த ப்ரொடக்ஷன் வரல, இந்த மெட்டீரியல் வரல, இன்றைக்கி லீவு போட்டுட்டாங்க, அது இது கரண்ட் கட் ஆகிடுது, பவர் கட் ஆகிடுது அப்படின்னு சிரிக்கவே மாட்டார். இந்த சியர்ஃபுல்னஸ் இருந்தால் தான் நம்ம இதெல்லாம் கற்றுக்க முடியும். சத்தியம், சத்தியம்னா என்னது? என்ன நினைக்கிறோமோ அதே சொல்ல வேண்டும், எதை சொல்கிறோமோ அதை செய்ய வேண்டும். இன்டகிரேஷன் வேணும். இன்டகிரேஷன் இல்லைனாக்க, இன்னர் இன்டகிரேஷன் இல்லை என்றால் ஆன்மீக பாதையில் ட்ராவல் பண்ணுவது கடினம். இந்த பலன், ஞானத்தின் பலனை அடைவது கடினம். பீயூஷவது அமிர்தம் போல, அமிர்தம்னா எல்லாரும் அடிப்பட்டு போன பால் கடலில் வந்து சண்டை போட்டோம்ல, அமிர்தம் போல பஜ போற்று. ஸோ என்ன சொல்லியிருக்கார்? இப்போ முதல் வேர்ஸில் என்ன பார்த்தோம்? 2 வேர்ஸ் தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். என் இன்ட்ரடக்ஷனால் இவர் கேட்குறார், யார்? ஜனகோவாச்ச, ஜனகர் கேட்குறார், கதம் ஞானம், எனக்கு எப்படி ஞானம், ஆத்ம ஞானம் கிடைக்கும், எனக்கு வீடு பேர் எப்படி அடைவேன், வைராக்கியம் எப்படி கிடைக்கும், இதை சொல்லுங்கள் பிரபுவேன்னு கேட்குறார் முதல்ல. அதுக்கு இவர் பதில் என்ன சொல்கிறார்? உனக்கு உண்மையாலேயே ஆத்ம ஞானம் அடையணும், வீடு பேர் அடையணும் என்று ஆசை இருந்தால் புலன்மங்களை விடு. புலன்மங்களையே வேஸ்ட் எனர்ஜி போயிட்டு இருக்கு. புலன்மங்களை அனுபவிச்சுட்டே தான் இருக்கும் பிறந்திலேருந்து. இதெல்லாம் கிடைச்சதா இல்லை, கஷ்டம்தான் பட்டிருக்கும், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா அதில் தோஷத்திரயம் இருக்கிறது, 3 தோஷங்கள் இருக்கிறது. ஏன்னா இன்னும் வேணுங்கும், அதிருப்தியாக இருக்கும், அதில் பந்தகத்துவம், பவுண்டாயிடுவோம், அதில் வந்து பந்தப்பட்டு விடுவோம். அப்புறம் துக்கமும் இருக்கும். அதில் முதல்ல சந்தோஷம் இருக்கிற மாதிரி இருக்கும், துக்கமும் இருக்கும். அதனால் இந்த புலன்மங்களை விடு. அப்புறம் என்னெல்லாம் குவாலிட்டி வேணும்னு சொல்கிறாரு அவர்? ஒரு 5 குவாலிட்டி சொல்கிறார். மன்னிக்கும் தன்மை, ஆர்ஜவம் நேர்மையான தன்மை, கருணை, சியர்ஃபுல்னஸ் சந்தோஷம், சத்தியம், இதெல்லாம் அமிர்தத்தை போல போற்று அப்படிங்கிறார். ஸோ இந்த இதில் 2லேயும் ஸோ இந்த விஷயங்களெல்லாம் விட்டுருணுங்கிறதுக்காண்டி இப்போ கண்ணை கூடாக்கிண்டு காதை செலவாக்கிடும் அப்படிலாம் இல்லை. வெளிப்புறங்களில் புலங்கள் இன்பங்கள், புலப்பொருள்களில் நித்தியமான இன்பம் இல்லை என்பதை புரிந்துண்டு அது எவ்வளவு தேவையோ அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கோ. எக்ஸ்ட்ரா இன்டெலிஜென்ஸ் பண்ணாதே. சுகம் அதில் இல்லை, சுகம் என்னோட சொரூபம், எங்கிட்ட இந்த சுகம் தான் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது, அதில் சந்தோஷம் சொல்லிட்டு அது பின்னால் ஓடாது. ஸோ நீங்கள் 2 பார்த்துருக்கோம். ஏன்னா மேலே முள்ள பயணிப்போம். புரிஞ்சுண்டு அர்த்தத்தை புரிஞ்சுண்டு 4 பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், 4 பேருக்கு அனுப்பி கொடுங்கோ. எது டவுட் இருந்தாலும் கேளுங்கோ, தாராளமாக கேளுங்கோ. ஃபோனோ பண்ணுங்கோ, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்கோ. இது வந்து எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு என்ன சொல்லுவோம் பாக்கியம் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க முடிகிறது. குருப்யோ நமகா, நமோ நமகா. மேலும் பயணிப்போம்.